இப்ப நீங்க பிரேயர்ல பாத்துறீங்க. அவர் கதைக்கையில் ஒரு விஷயம் சொன்னார், முக்கியமான விஷயம் என்னென்றால், அவர் இன்னைக்கு இந்த இடத்த வந்திருக்கிறார் என்றால் அவருடைய படித்தால் கல்வியிலையும் நிறைவாக எல்லாம் படித்து முடிக்க ஒருவர் தான். ஆனால் அவரை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தது அவருடைய கலை, ஓவியங்கள். அவரோட நிறைய பேர் படிச்சிருக்கிறார். சில வேளை கலெக்டரா, GA இருக்கிறோம், இருவராக இருக்கிறோம், நிறைய பதவிகள், ஆசிரியர்களாக இருக்கிறோம், நிறைய வேலைகள் இருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாரையும் நான் இங்க கூட்டிய போறதில்லை, அவரை இறப்போறதும் இல்லை. ஆனால் அவர் ஒரு ஓவியராக இருக்கிறபடியால் உலகம் முழுவதும் அறியப்பட்டவர்களாக இல்லை. ஏனென்றால் கலைதான் எங்களை அறியப்படுத்தும். கலைதான் ஒரு உலகம் தழுவிய பணியை செய்யப்படும். அதனாலதான் அவருக்கு அதை விட மிக முக்கியமான ஒன்று. அதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அதுதான். நாங்கள் ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு கலையை அடையாளமாக கொண்டு பயணிக்கிறோம். அதுதான் என்னோட வாழ்க்கைக்கு அப்ப எப்படி அந்த முப்பாக பயன்படுத்தி கலையான விஷயத்தை கற்றுக்கொண்டு நீங்க அவரை தொடர்பு கொள்ளலாம், அவரோட அந்த தொடர்பை நீங்க வச்சு கொள்ளலாம். அப்படியே நீங்கள் இந்த பயணத்துல ஒரு நல்ல தூரம் பயணிக்கும் வாழ்த்தி அவரை இந்த அருமையான ஓவிய பயிற்சி பற்றி இருந்தால் அனுப்பிக்குமாறு அனுப்பி. வணக்கம். நான் என்னுடைய ஓவியரா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா மனிதர்களை வரையறது. இயற்கை காட்சிகள் இருக்கு, கட்டடங்கள் இருக்கு, பல வரையறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் நம்ம சுற்றி என்னுடைய ஆர்வம் மனிதர்களை வரையறது. ஏன் அப்படின்னா மனிதர்கள் 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர் ஒரே ஜாடையில் இருக்கப்படுது இல்லையா? அவன் மாதிரி ஒரு ஆள் இருப்பா, அவன் மாதிரி ஒரு ஆள் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் மூக்கு வேறையா இருக்கும், கண்ணு வேறையா இருக்கும், முகபாவம் வேறையா இருக்கும், எல்லாமே வேற. அப்போ இதை ஸ்டடி பண்றோம். நான் நிறைய என்னுடைய பயிற்சி காலங்கள்ல எங்க அப்பா ஓவியர் அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்க, என்ன யார் அவரை பார்க்க வந்தாலும் அவரை பார்த்து வர அப்படின்றது. நான் மறுப்பேன். ஏன்னா நான் உங்க மாதிரி அந்த சின்ன பையன் அப்பா சொன்ன பேச்சை கேட்டதில்லை, மறுப்பேன். அதனால ஒரு என்னை கட்டாயப்படுத்தி வரையப்பட்டாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான முகங்களை நான் வரைஞ்சேன். லட்சம் கூட இருக்கும் வாழ்க்கை முழுவதும் செய்தேன். எங்க தொழில் சினிமா பேனர் வரையணும். தலைமுறைக்கு அது தெரிய வாய்ப்பில்லை, பார்க்கவும் வாய்ப்பில்லை. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய இலங்கையிலேயே பெரிய பெரிய ஓவியர்கள் சினிமா தியேட்டருக்கு வெளியில 40 அடி 50 அடி உயர கட் அவுட்டுகள் பேனர்கள் சொல்லுவாங்க. அதை வரைகிற தொழில் இருக்குது. மணியம் அப்படின்னு ஒரு ஓவியம் இருக்காரு. அவர் இந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த சவால் என்னன்னா, அந்த சினிமா பேனர்ல நாங்க வரையும் போது, இப்ப நாங்க யாராவது ஒரு நடிகரை வரைகிறோம்னா அவருடைய அங்க அடையாளமும் அவருடைய முக அடையாளமும் கொஞ்சம் கூட மாறினா எங்களுக்கு பணம் கிடைக்காது, எங்களுக்கு தொழில தோற முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் அப்படியே கொண்டு வரணும். அப்ப இந்த எளிய சூத்திரங்கள் ரொம்ப சிம்பிள். ஒரு இயற்கை காட்சியை வரையறீங்கன்னா அதுக்கு ஒரு காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், வடிவமைப்பு. ஒரு விஷயத்த அந்த பேப்பர் 4 காரணத்துக்குள்ள எப்படி ஒரு விஷயத்த கண்ணால பார்க்குற விஷயத்த அதுக்குள்ள எப்படி வடிவமைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பென்சில் நல்ல கனமான நல்ல டார்க் பென்சில் இருக்காரு. சரி அப்போ ஒரு முகம் வரைகிறதுக்கு சில எளிய ஒரு கணக்கு நான் சொல்லிக்கிறேன். அதை பாருங்க, நான் வரைஞ்சுக்கிறேன். முதல்ல நான் என்ன செய்யறேன்னா, ஒரு ஓவல் ஒரு முட்டை இருக்கு இல்லையா, ஒரு முட்டையை தலைகீழ வச்சா வச்சிருக்கோம். நேரா வச்சா ஒரு தலைகீழ இருக்கு. ஒரு முட்டையை தலைகீழ வச்சு ஒரு முட்டை எல்லாம் இங்க பாருங்க. இந்த முட்டையை வரையும் ஒரு முகத்தோட அடிப்படை விஷயம் அது குறுக்க ஒரு கோடு.
பாதியா பிடிக்கிறது. இது ஒரு 3 பங்கா பிடிக்கிறது. 3 பங்கு. இந்த முட்டையை நடுவில் ஒரு கோடு போட்டு 3 சின்ன பங்குகளா இருக்கு. அப்ப அதுல ஒரு கண்களுக்கான இடத்தை ஒரு பண்றோம். இது ஒரு புறம்னு வச்சுக்கீங்களா. இந்த கண்களும் ஒவ்வொரு கண்ணையும் நீங்க வந்து 1000 நூற்றுக்கணக்கான கண்களை நீங்க வரையணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணு. இப்ப 2 கண்ணு, 2 பகுதியில 2 சமமான ஒரு இடைவெளி விட்டு 2 கண்கள். இந்த கோட்டின் மேல கொஞ்சம் மூக்கு. மூக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, கிளி மூக்கு மாதிரி இருக்கலாம், உருண்டையா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் இருக்கும். அது நம்ம யாரை பார்த்து வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இது கீழே லிப்ஸ். இந்த லிப்ஸுக்கு ஒரு கணக்கு. அதாவது இந்த கண்கள் இருந்துச்சா, இந்த கண்கள் நேரம் வந்து வர்ற இடத்துல லிப்ஸோட பென்சு, அதாவது உடல்களோட முடி வந்து 2 கண்களோட நேர் வருகிறது. சின்ன ஒரு எளிமையான கணக்கு தான். ஒரு பெரிய மனப்பாடம் கணக்கு இல்லை, ஒரு சின்ன சூப்பர். அப்புறம் இதை சரி பண்ணி இந்த முட்டையை சரி பண்ணி சில பேருக்கு தாடை பெருசா இருக்கலாம், சிறுசா இருக்கலாம். இந்த காது போகும். காது எப்படின்னா இந்த கண்கள் இருக்கு இல்லையா, கண்களுக்கும் மூக்குக்கும் எல்லாரையும் நீங்க பார்த்துக்கலாம். உங்க கண்ணுக்கும் மூக்குக்கும் கரெக்டா இருக்கும் காது. கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கலாம், ஆனா கணக்கு வந்து கணக்குப்படி இருக்காது. ஒரு தலைமுறை எப்படி இருக்கலாம் அது போட்டு இது ஒரு முகம். புரிஞ்சுதா? ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. சின்னதா எவ்வளவு போடுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு பேப்பர்ல ஒரு பகுதியில் வரைங்க. இன்னும் 2 படம் சீக்கிரம் வரைங்க. ஒரு முட்டை தலைகீழ ஏதாவது சந்தேகம் கேட்கும். முகத்தை நீங்க நேரா பாக்குறீங்க. அடுத்தது வந்து அப்படி திரும்பினா எப்படி இருக்கும்னு காட்டுறேன். அதே அதே மாதிரி தலைகள் திரும்பி இருக்கும்போது எப்படி இருப்பான், அதே இந்த கோட்டுக்கு மேல அந்த துருவம். அதே முட்டை அதே அளவு அதே முட்டை அதே கோட்டுக்கு மேல எல்லாமே அதே தான். ஆனா திரும்பி இதை ட்ரை பண்ணு. இதை முடிச்சுட்டா நான் பார்த்து